என் பையன் வாழ்க்கைய பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? அவன பெத்தவனா, அவனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியாதா? நீ ஒண்ணு புத்தி சொல்ல வேண்டாம். அண்ணி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. விஸ்வாவும் துளசியும் ஒருத்தர் விரும்புறாங்க. அவங்கள பிரிக்காதீங்க அண்ணி. அதனால விஸ்வாவையும் துளசியும். சிவகாமி, என்ன ரொம்ப ஓவரா பேசுறீங்க? நீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. பைரவியத்தை உங்களுக்கு அண்ணி, அந்த மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம அப்படியே உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. அவங்க பையனை மயக்க தானே உங்க பொண்ணை அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சீங்க. இது பாரு ருத்ரா, என் பொண்ணை பத்தி ஏதாவது பேசுனேன் பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன். என்னங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஓஹோ, ஏன் முன்னாடியே ருத்ராவை மிரட்டுறீங்களா? ஏன், அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவ உண்மையை தானே சொன்னா. உங்க பொண்ணு துளசிய எங்க வீட்டுக்கு சுவீகாரம் பண்ண போறேன்னு சொல்லி அனுப்பி வச்சீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? பண்றது எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்க. இதுல கோவம் வேற வருது உங்களுக்கு. அண்ணி, நீங்களே எதுக்கு இப்ப தேவையில்லாம கோவப்படுறீங்க? என் பொண்ணு துளசியும் விஸ்வாவும் விரும்புறாங்கன்னு தெரிஞ்சுதான் அவளை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சோம். அவங்க விருப்பத்துக்கு நீங்க மரியாதை கொடுப்பீங்கன்னு நாங்களும் இத்தனை நாளா பொறுமையா இருந்தோம். ஆனா நீங்க என் மேல இருக்கிற வெறுப்புல அந்த பிள்ளைங்களோட சந்தோஷத்தை கெடுக்க பாக்குறீங்க. ஆமா சிவகாமி, என் பையன் விஸ்வாவும் உன் பொண்ணு துளசியும் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்கள நான் ஒண்ணு சேர விட மாட்டேன். அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? எனக்கு ஒண்ணு பிடிக்கல. உன் குடும்பத்தோட எந்த ஜென்மத்திலையும் எந்த ஒட்ட உறவை வச்சுக்க கூடாதுன்னு தான் நான் விஸ்வாவுக்கும் லட்சுமிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீயும் உன் புருஷனும் கல்யாணத்துக்கு வராம இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பைரவி, உன்ன மாதிரி அகங்காரம் பிடிச்சவங்க நினைச்சதுல நடக்காது. மனசு முழுக்க விஷம். பிள்ளைங்க எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல நினைக்கிறீங்க. கண்டிப்பா நீ நினைச்சு நடக்கவே நடக்காது. என்ன பார்த்திபன், என்கிட்டயே சவால் விடுறீங்களா? யார் என்ன சொன்னாலும் சரி, அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஏன்னா என் புள்ள நான் சொல்றத மட்டும் தான் கேட்பான். அதனால இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அதையும் நீங்களும் உங்க பொண்டாட்டியும் பார்க்க தான் போறீங்க. ருத்ரா, வா போலாம். அனி, ஒரு நிமிஷம். நீங்க சொன்ன மாதிரி கல்யாணம் நிச்சயம் நடக்கும். ஆனா பொண்ணு லக்ஷ்மி இல்ல, துளசி. விஸ்வாவுக்கும் துளசிக்கும் தான் இந்த கல்யாணம் நடக்கும். என் உயிரே போனாலும் சரி, நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். நீங்களும் பார்க்கத்தான் போறீங்க. ஹே சிவகாமி, என்கிட்டயே மோதிரத்துக்கு ரெடி ஆயிட்டியா? ஜெயிக்க போறது இந்த சிவகாமியா இல்ல இந்த பைரவியான்னு பாத்துடலாம். சிவகாமி, இது நீயா?
எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உனக்கு கோவம் கூட வருமா? என்னால நம்பவே முடியல. பின்ன என்னங்க, நாம நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அண்ணி என்னடானா அவங்க சந்தோஷத்தை விட தன்னோட வரட்டு கௌரவம் தான் பெருசு நினைக்கிறாங்க. நானும் எவ்வளவோ பொறுமையா இருந்துட்டேன். இனிமேலும் அப்படி இருக்க முடியாதுங்க. நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷம் தாங்க எனக்கு முக்கியம். சூப்பர் சிவகாமி, உனக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு அந்த பைரவிக்கு எனக்கு புரிஞ்சு போயிருக்கோம். இந்த கோவத்தை உன் அண்ணன் பார்த்தாருன்னு வச்சுக்கோயே, ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நானும் என் அண்ணியும் சண்டை போட்டுக்கிறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா? அப்படி இல்ல சிவகாமி, பைரவி உன்னை எவ்வளவு அவமானப்படுத்திருக்கா. அப்பெல்லாம் நீ அமைதியே தானே இருந்த. இப்ப பிள்ளைங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்ச உடனே அப்படி கோவத்துல பொங்கி எழுதுற. இப்ப இருக்க சூழ்நிலையில நீதான் பைரவியை ஜெயிக்க போற. இங்க பாருங்க, நான் ஜெயிக்கிறதோ இல்ல அண்ணி ஜெயிக்கிறதோ எனக்கு அது முக்கியம் இல்லைங்க. உண்மை ஜெயிக்கணும், நேர்மை ஜெயிக்கணும், அதான் எனக்கு வேணும். ஜெயிக்கும் சிவகாமி. பைரவிக்கு துளைச்சுதான் தான் பொண்ணுன்னு தெரிஞ்சதுன்னா நியாயம் ஜெயிக்கும். நீ கவலைப்படாத. டே விஸ்வா, இந்தோட காஃபி குடுறா. டே விஸ்வா, நேத்து பிரியா கால் பண்ணியிருந்தாடா. உனக்கும் லக்ஷ்மிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா துளசி உங்க அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காளாமே. ஆமாடா, அது தெரிஞ்சதுல இருந்து ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். அவ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா. அது எப்படி உனக்கும் லக்ஷ்மிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா துளசி சத்தியம் பண்ணி கொடுக்கலாம்? அப்பனா அவ உண்மையை உன்னை லவ் பண்ணலையா? பிரேக்கப் பண்ணிட்டாளா? டேய், அதெல்லாம் அவ எதுவும் சொல்லல. வேற ஏதோ ப்ரெஷர்ரா. அதான் அவ அப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கா. துளசிய புரிஞ்சுக்கவே முடியலடா. டேய், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத மாப்ள. துளசி எப்பவும் போல்டா இருப்பா, நீ தான் கொஞ்சம் வீக்கு. டேய், என்னடா லூசு மாதிரி பேசுற? நான் ஒன்னும் வீக் இல்ல. நான் எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணுவேன். ஆனா அவ அப்படி கிடையாது. எங்க 2 பேத்தோட ஃபேமிலி பிரச்சனையே வேற. எங்க அம்மாவுக்கு துளசியோட அம்மாவை சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. நான் என்னடா பண்றது? அப்படின்னா இதுக்கு ஒரே வழி தான்டா இருக்கு. டேய், என்னடா அது? பேசாம நம்ம துளசி சொன்ன மாதிரி நீ அந்த லக்ஷ்மியை மேரேஜ் பண்ணிக்க. டேய், ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா லைஃபே ப்ராப்ளம் ஆக்கிடுவ போல இருக்கு. எனக்கும் அந்த லக்ஷ்மிக்கு செட்டே ஆகாது. டேய், வேற என்னதான்டா பண்ண போற நீ? துளசி தான் உன்னை விட்டு பிரியறதுக்கு ரெடி ஆயிட்டால, அவளை உன்னால கன்வின்ஸ் பண்ண முடியுமா? அதுக்கு முன்னாடி துளசி இதெல்லாம் சீரியஸா தான் பண்றாளா இல்ல உண்மையிலே நான் அவாய்ட் பண்றாளான்னு நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும்டா. சரி, சப்போஸ் அவ உன்னை அவாய்ட் பண்றான்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னு வை. அதுக்கப்புறம் உன் பிளான் என்ன? டேய், அதை பத்தி நான் இன்னும் யோசிக்கலடா. டேய், பொண்ணுங்க லவ் விஷயத்துல மட்டும் நம்ம எப்பவுமே பிளான் பி ரெடி பண்ணி வச்சுக்கணும்டா. ஏன்னா அவளுங்க எப்ப கவுத்துட்டு போவாளுன்னு நம்மளால கண்டே பிடிக்க முடியாதுடா. ஆமாடா, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். துளசி விஷயத்துல இப்படி ஒரு சிக்கல் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்ல இருந்து அம்மா தானே எனக்கு ப்ராப்ளமா இருந்தாங்க. ஆனா இந்த நேரத்துல துளசி இப்படி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. அதனால நான் பிளான் பியை பத்தி யோசிக்கவே இல்லை. டேய், முதல்ல துளசி உன்னை உண்மையா லவ் பண்றாளா இல்ல அவாய்ட் பண்றாளான்னு தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். ஆமாடா, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா எங்க அம்மா கல்யாண பத்திரிகை கூட பிரிண்ட் பண்ணிட்டாங்கடா. டேய், அவங்க ஃபாஸ்டா இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீ தான் உன் லவ் விஷயத்துல ரொம்ப ஸ்லோவா இருக்க. ஸ்லோவா இருக்கிறது முக்கியம் இல்லடா, ஸ்டடியா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். புரியுதா? சரிடா, நான் இப்பவே போய் துளசி என்ன சீரியஸா அவாய்ட் பண்றாளான்னு தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். டேய், இனிமே யோசிக்கலாம் டைம் இல்லடா, உடனே ஆக்ஷன்ல இறங்கி ஆகணும். டேய், என் மைண்ட்ல அதுவும் ஓடிட்டு தான் இருக்கு. நான் போயிட்டு உனக்கு கால் பண்றேன். ஓகே? சரி, வரேன். சரிடா.
மாடிக்கு வா துளசி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். ஒருவேளை மேரேஜ பத்தி பேசுறதுக்காக வர சொல்லுவானோ? இவன் எப்படி சமாளிக்கிறது? உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். கண்டிப்பா இவன் பிரச்சனை தான் பண்ண போறான். எப்படி சமாளிக்கிறது? சரி பாப்போம். இத பாரு ருத்ரா, ஊருக்கு போய் நேரா பார்த்து பத்திரிக்கை வைக்கிறதுக்கெல்லாம் டைம் கிடையாது. அதுவும் இல்லாம இப்ப கொரோனா வேற வேகமா பரவிட்டு இருக்கு. பேசாம பத்திரிக்கையே கொரியர்ல அனுப்பிடலாம். என்ன சரியா? ஆமாத்த, அப்படிதான் பண்ணணும். வேற வழி இல்ல. ம். ஊருக்குள்ள எனக்கு கொஞ்சம் செல்வாக்கு அதிகம். ஆனா பத்திரிக்கை வைக்கலனாலும் ஆளாளுக்கு ஏதாவது பேசுவாங்க. வெறும் முக்கியமான ஆளுங்களுக்கு வச்சாலும் பெரிய பிரச்சனை ஆயிடும். ம். ஒருத்தருக்கு வச்சா எல்லாருக்கும் வச்சாகணும். இல்லைன்னா நாளைக்கு நல்லது கெட்டதுக்கு வரமாட்டாங்க. ம். அத்தை, இது உங்க பையன் கல்யாணம் கிராண்டா நடத்தணும்னு நீங்க எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி பத்திரிக்கைய கொரியர்ல அனுப்புனா யாருமே வரமாட்டாங்களே அத்தை. மண்டபமே காலியா இருக்கும். அப்புறம் ஒரு கல்யாணம் நடந்த ஃபீலிங்கே இருக்காது. ஆமா லக்ஷ்மி, என் பையனோட கல்யாணத்தை நான் கிராண்டா பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப கொரோனா டைம்ல எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு. ஒண்ணு வேணா செய்யலாம், கல்யாணத்தை தள்ளி வச்சிடலாம். கொரோனாலாம் ஓயட்டும், அப்புறம் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துடலாம். பெரிய மண்டபமா பார்த்து நீ சொன்ன மாதிரி கல்யாணத்தை கிராண்டா பண்ணிடலாம். லக்ஷ்மி, நீ என்ன சொல்ற? அத்தை, நான் கல்யாணத்தை தள்ளி போடுங்கன்னு சொல்ல வரல. வேற ஏதாவது ஐடியா பண்ணி இந்த கல்யாணத்தை நல்லா கிராண்டா பண்ணலாம்னு சொல்ல வந்தேன். இவங்க என்ன இப்படி பேசிட்டே இருக்காங்க? மேல விஸ்வா வேற வெயிட் பண்ணுவா. வரலன்னா டென்ஷன் ஆயிடுவான். அத்தை, லக்ஷ்மி ஆசைப்படுறதெல்லாம் இப்ப ஆகிற காரியம் இல்ல. சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சாலும் பரவாயில்ல. பத்திரிக்கை வேற அடிச்சாச்சு. அதனால சொன்ன தேதியில கல்யாணத்தை முடிச்சிருவோம். மண்டபம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, வீட்லயே செட்டப் பண்ணி நடத்திடலாம். இப்பவே கல்யாணத்தை முடிச்சிருவாங்க போல இருக்கே. அத்தை, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன தோணுதுன்னு சொல்லு லக்ஷ்மி. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அது வந்து அத்தை, இப்பெல்லாம் இந்த கல்யாண மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் யூடியூப்ல அப்படியே லைவா காட்டுறாங்க. அதுக்குன்னு ஆளுங்கெல்லாம் வேற இருக்காங்க அத்தை. நம்ம மண்டபத்துல கல்யாணம் வச்சாலும் சரி, வீட்ல கல்யாணம் வச்சாலும் சரி, கல்யாணத்தை கேமரா வச்சு நல்லா படம் பிடிச்சு அதை அப்படியே லைவா காட்ட ஏற்பாடு பண்ணலாம். இது கூட நல்ல ஐடியா தான். என் ஊர்ல கூட கேபிள் டிவி நடத்துறவன் என்னோட ஆள் தான். அவங்கிட்ட சொல்லி நம்ம லக்ஷ்மி விஸ்வா மேரேஜ கேபிள்ல லைவா காட்ட சொல்லுவோம். பரவாயில்லையே லக்ஷ்மி,
நீ கூட வித்தியாசமா யோசிக்கிறியே. ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. இப்பவே அந்த ஆளுங்களை வர சொல்லு. என்ன செலவாகுதோ கேட்டுருவோம். அத்தை, அந்த ஆளுங்களை கூகுள்ல தான் அட்ரஸ் தேடி கண்டுபிடிக்கணும். மாமா கிட்ட தான் லேப்டாப் இருக்கே, ஆனா அவர்கிட்ட இப்ப சொல்ல வேண்டாம். சஸ்பென்ஸா மேரேஜ் அன்னைக்கு சொல்லிக்கலாம். துளசி கிட்டயும் ஒரு லேப்டாப் இருக்குல்ல, அவகிட்ட இந்த வேலைய சொன்னா அவளே கரெக்டா பண்ணிட போறா. என்ன இவ என்ன கூத்து விடுறா? விஸ்வா வேற எனக்காக மேல வெயிட் பண்ணிட்டு இருப்பானே. சரி துளசி, துளசி கொஞ்சம் இங்க வா. இதோ வந்துட்டேன் அத்தை. அத்தை, லக்ஷ்மி ஏதோ சொல்றா, அது என்னன்னு நல்லா கேட்டுக்கோ. அந்த வேலைக்கு உன் லேப்டாப் வேணுமா? நீ என்ன பண்ற, உன் லேப்டாப் எடுத்துட்டு போய் அவ சொல்ற வேலைய செஞ்சு கொடுத்துரு. சரிங்க அத்தை. என்ன இவ என்ன விஷயம் கேட்டு மெசேஜ் அனுப்புறா? சத்தியம் பண்ணது அவதான். அத பத்தி பேசலான்னு வர சொன்னா அலட்சியமா இருக்கா. சொல்றா விஸ்வா, துளசி வந்தாலாம் இல்லையா? இல்லடா, அவளுக்கு 2 தடவை மெசேஜ் அனுப்பிட்டேன், வரவே இல்லை. அப்படின்னா அவன் உன்னை அவாய்ட் பண்றான்னு அர்த்தம்டா. இப்ப என்னடா பண்ண போற? டேய், ஆக்சுவலா அவன் மனசுல என்னதான் நினைக்கிறான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணணும்டா. அப்பதான் அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிக்க முடியும். ஏண்டா, அவதான் நீ கூப்பிட்டு வரலல, அப்புறம் எப்படி அவன் மனசுல இருக்கு நீ தெரிஞ்சுப்ப? டேய், என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிப்பேன்டா. ஆக்சுவலி அவளுக்கு இதுதான் கடைசி சான்ஸ். அதுலயே அவ அவாய்ட் பண்றான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். எதுக்கும் நீ ரெடியா இரு. டேய் இருடா, என்ன இவன் எதுக்கும் ரெடியா இருறான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். சொன்னாதான் நான் ரெடியா இருக்க முடியும். ஒருவேளை பொண்ணு தூக்குற ஐடியாவா இருக்குமோ? சரி, ஃபோன் பண்ணட்டும், அப்புறம் பாப்போம்.